அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லைன்னு சின்ன பசங்க ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி டிவிகே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றீங்க. டிவிகே பார்த்து எங்களுக்கு என்ன பயம், அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. அப்புறம் ஏயா புலம்புறீங்க, எங்க போனாலும் எங்களை பத்தி ஏயா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், இந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் அவங்க பெருசா டிவிகே பத்தியோ தவேகா பத்தின எந்த விமர்சனத்தையும் பெருசா வந்து வைக்கவே இல்லை. விஜயை பத்தியுமே பெருசா அவங்க எதுவுமே பேசல, பேரை கூட மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப கடந்த ஒரு மாதமா தான் வந்து ஒரு மறைமுகமா சாடல் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதாவது சினிமா டயலாக் பேசுறாரு, பஞ்ச் டயலாக் பேசுறாரு, புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், எந்த கூட்டத்தாலும் வந்து திமுகவை அழிக்க முடியாது, திமுக ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு இப்போ ரீசெண்டாக தான் வந்து பேசிட்டு வர்றாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு, எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லைன்னு சின்ன பசங்க எப்படி பயப்படக்கூடாதுன்னு கத்திக்கிட்டே ஓடுவாங்களோ அதே மாதிரி தான் திமுக இன்னைக்கு டிவிக்கு பார்த்து பயந்துட்டு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ எல்லா கட்சிக்குமே என்னன்னா டிவிகே வரும்போது வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கிட்ட போகணும்னா அதிமுக கிட்ட தான் போகணும். ஆனா அந்த இடத்துல விஜய் இருக்கும்போது கண்டிப்பா அந்த வாக்குகள் சிதறி விஜய் கிட்ட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான பலம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் ஒருவேளை வந்து விஜய் அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க.